ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பற்றி தான் பார்க்க போகின்றோம். வாங்க பார்க்கலாம். நம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்காக எப்படி நம் முதலமைச்சர் இருக்கின்றாரோ அதேபோல் தான் 27 மாநிலத்தையும் உள்ளடக்கிய நம் இந்திய நாட்டை ஆட்சி செய்பவர் பெயர்தான் பிரதமர். நம் இந்திய நாட்டில் மொத்தம் 543 தொகுதிகள் உள்ளன. இந்த 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டிற்கு 39 தொகுதிகளும், கேரளாவிற்கு 20 தொகுதிகளும், ஆந்திராவுக்கு 25 தொகுதிகளும், இதேபோல் மொத்தம் 27 மாநிலத்திற்கும் 543 தொகுதிகளை தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதமர் மொத்த மாநிலத்திற்கும் ஒரே ஆளாக பார்க்க முடியாதல்லவா? அதனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவரவர் கட்சி வேட்பாளர்களை போட்டியிட வைப்பார்கள். இந்த வேட்பாளர்களின் பெயர்தான் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது தமிழில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அழைப்பார்கள். அடுத்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ள 39 தொகுதிகளுக்கும் 39 எம்பி அவரவர் கட்சி சார்பாக வேட்பாளர்களை இறக்குவார்கள். நாம் எந்த கட்சிக்கு அதிக வாக்களிக்கின்றோமோ அந்த வேட்பாளர் வெற்றி பெற்று எம்பி ஆகிவிடுவார். இதேபோல் 39 எம்பி தமிழ்நாட்டில் தேர்வு செய்து டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் தான் இவர்களுக்கு பணி இருக்கும். இந்த எம்பி அவர்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு பணிகள் உள்ளன. நாடாளுமன்ற அவையில் முன் வைக்கப்படும் மசோதா தொடர்பான விவாதங்களில் ஒரு எம்பி பங்கேற்க வேண்டும். அமைச்சர் அல்லாத ஒரு எம்பி தனிநபர் மசோதாக்களின் மூலம் சட்ட ரீதியான மாற்றங்களையும் பரிந்துரைக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் அவ்வப்போது சட்ட திருத்தம் செய்யப்படும் போதும் ஆதரித்தோ எதிர்த்தோ வாக்களிக்கும் உரிமை எம்பி அவர்களுக்கு உண்டு. மக்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான எந்த முடிவுகளும் எம்பி அங்கீகாரமின்றி நிறைவேற்றப்படாது. நிதி தொடர்பான முடிவுகளையும் கட்டுப்பாடுகளையும் எடுக்கும் முடிவும் எம்பி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. உள்ளூர் மேம்பாட்டு நிதி திட்டத்தின் அடிப்படையில் 1993 முதல் எம்பி தங்கள் தொகுதிகளில் மேம்பாட்டு பணிகளை செய்வதற்காக ஆண்டுதோறும் 5 கோடி நிதி ஒதுக்கப்படுகின்றது. அது மக்களின் நலனுக்காக பல சட்டங்களும் வசதிகளும், ஏழை மக்களுக்கு பல உதவிகளும், வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் போன்ற பல சலுகைகளை செய்வதற்காக அரசிடமிருந்து நிதியை கேட்கும் உரிமையும் எம்பி அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்து எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில்தான் இவர்களுக்கு பணி இருக்கும். இவர்கள் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள்.